எல்லோருக்கும் வணக்கம். இது புஷ்பா ராஜ்மணி குக்கிங் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தட்டைப்பயிறு சாதம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தட்டைப்பயிறு கழுவி அதில் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு முன்னே வேவிச்சு எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேன். தட்டைப்பயிறு வேகிறதுக்கு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு தட்டைப்பயிறு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்தாச்சு. சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி சேர்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த தட்டைப்பயிரில் இருக்கிற தண்ணியை முன்னே அளந்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இது 1 டம்ளர் தான் வந்திருக்கு. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 4 டம்ளர் தண்ணி வச்சாச்சு. இதுலேயே தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு பாதி வெந்திருக்கு. இப்போ அரிசி போட்டு விசில் விடும்போது இன்னும் நல்லா கொல கொலன்னு வெந்துடும். தட்டைப்பயிறு நல்லா வெந்தால் தான் சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பின்னாடி அரிசி சேர்த்துக்கலாம்.
இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நாம் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சரி பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மூடி போடணும். அப்போ தான் சாப்பாடு ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா உப்பு கொஞ்சம் பத்தலை, போட்டுக்கலாம். கொதி வந்த பின்னாடி தான் மூடி போடணும். இல்லைன்னா ஒவ்வொரு பக்கம் வெள்ளை சாதம் மாதிரி இருக்கும். நல்லா கொதித்த பின்னாடி மூடி போட்டிங்கன்னா ஒரே மாதிரி சாப்பாடு வரும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். நல்லா குழைய வேணும்னா 3 சவுண்டு விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் பளபளன்னு வேணும்னா 2 சவுண்டு போதும். ரெண்டு விசில் வந்துடுச்சு, போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்புறம் எடுக்கலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், 2 விசில் தான் விட்டேன். சாப்பாடு எப்படி இருக்கு? இது வந்து இப்போ கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணுன்னா இன்னும் ஒரு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா கொதி வந்த பின்னாடி அரிசி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி வரும். கொதி வராமல் மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் சாப்பாடு. இப்போ தட்டைப்பயிர் சாதம் ரெடி. இதுக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் பொரியல் நல்லாயிருக்கும், ஊறுகாய் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.